الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما ரைட் என்னோட கிளாஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தை நாங்கள் ஒரு கௌரவாக நாங்கள் செய்கிறோம். இது வந்து ஒரு கிதாபில் தஜ்வீதுடைய ஒரு கிதாபில் இஜாசா கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான். இதில் ரெண்டு விதமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த பாடத்தை நாங்கள் உற்று நோக்குவோம். பொதுவாக இந்த கிளாஸை பொறுத்தவரையில இது 4 மாசத்துக்கு இந்த கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு ஏற்கனவே நாங்க அறிவிச்சிருந்தோம். இதுல ரெண்டு விதம் உண்டு. நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமை நாங்க படிச்சு தருவோம். அந்த படிச்சு தரக்கூடிய பாடங்களை நீங்க நோட் பண்ணிக்கணும். அதே போல இதுல வரக்கூடிய இது ஒரு துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்ற அந்த கிதாப தான் நாங்க பாடமா செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். எனவே படிக்கக்கூடிய பாடங்களை அந்த வீக்லயே உங்கள்கிட்ட பாடம் கேட்போம். பாடம் கேட்கறதுக்கான நேரங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதே போல பாடம் படிக்கக்கூடிய என்ன பாடத்தை நாங்க படிக்கிறோமோ அதற்கான கிளாஸும் நடக்கும். ரைட். பொதுவாக இந்த கிளாஸ்ல குர்ஆனோட தொடர்பாக இருக்கக்கூடிய ஹாஃபில்மார்கள் இருப்பீங்க. அதே மாதிரி ஹாஃபிலாக்கள், மௌலிமாக்கள், மௌலவியாக்கள், அதே போல குர்ஆன் மதரசாக்கள்ல ஒதுக்கக்கூடிய மௌலிமாக்கள், இதுக்கு முன்னால குர்ஆனோட தொடர்பாக இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. எனவே இடைக்கடை என்னோட கோர்ஸ்ல என்னோட இந்த பாடத்துல இடைக்கடை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படும். அந்த பயிற்சிகளையும் நீங்க எதெல்லாம் படிக்கிறோமோ அதுல நீங்க அப்ளை பண்ணி அதை நாங்க அதுல இன்ஷா அல்லாஹ் தத்பீக் நடக்கும். அதுலயும் நீங்க நல்ல முறையில பாடத்தை தந்து எங்களோட பாடங்கள்ல அந்த விளக்கங்கள்லாம் நீங்க மார்க் பண்ணி கொண்டு அந்த பாடத்துல இறுதியான இருக்கக்கூடிய அந்த இஃப்திபார்ல பரீட்சையில நீங்க நல்ல பெருப்பேர் எடுத்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான இஜாஸா வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு. நீங்க இந்த வரக்கூடிய இந்த கிதாபில் உள்ள பைத்துகள் எல்லாம் நல்ல முறையில தெளிவான முறையில நீங்க பாடமாக்கணும். அதே போல நாங்க படிச்ச பாடங்கள் இந்த கிதாபை நாங்க விளங்கப்படுத்ததுக்கு பின்னால், டீச் பண்ணதுக்கு பின்னால, படிப்பித்ததுக்கு பின்னால ஒரு பரீட்சை நடத்துவோம். அதுல நீங்க நல்ல பெருப்பெருகள் எடுத்திருந்தீங்கன்றா, நல்ல மார்க்ஸ்கள், நல்ல புள்ளிகள் எடுத்திருந்தீங்கன்றா உங்களுக்கான இஜாஸா இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். நான் இந்த கிளாஸ்ல பொதுவாக கிதாபை பத்தி பேசுறதுக்கு முன்னால ஒரு அறிமுகம் தேவை. என்றால் இதுல பலர் இருக்கிறாங்க. இலங்கையில் உள்ளாக்களும் இருக்கிறாங்க, இந்தியாவில் உள்ளாக்களும் இருக்கிறாங்க. எனவே ஒரு அறிமுகம் எங்களுக்கு தேவை. என்றால் உங்களுக்கு குரூப்ல கேட்கப்பட்டுச்சு நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்க என்று உங்களோட பேரையும் உங்களோட நாடையும் போட்டீங்க. ஆனா உங்களோட தகமைகள் என்ன என்றதை நீங்க போடல. எனவே அதை பத்தியான ஒரு சுருக்கமான ஒரு தெளிவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் இன்னைக்கு உங்களுக்கு நாங்க போட்டிக்கிற கிளாஸ் ஏற்கனவே தாமதமாக ஆரம்பிச்சுக்கிறோம். இன்றைய கிளாஸ் அதாவது முதலாவது வகுப்பை பொறுத்தவரையில முதலாவது வகுப்பு அதாவது நாங்க போட்டிக்கிற நாள்ல இந்த 2 நாள்லயுமே ½ an hour, அதாவது பாடம் கேட்கக்கூடிய நாளாகவும் சனிக்கிழமை நாளில் தான் உங்களுக்கு பாடம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே இப்படித்தான் உங்களுக்கு டைம் டேபிள் நாங்க அனுப்பியிருந்தோம். பொதுவாக ஆரம்பத்துல நாங்க ஒரு
ஆஹ் நாங்க ரைட். பொதுவாக இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் என்னைய சொல்றதாக இருந்தா என் பேர் முக்ரம். நான் ஸ்ரீலங்கால குலித் இமாம் ஷாஃபி அரபிக் கல்லூரியில ஹிஃபுல் மற்றும் கிதாப் மூலவியாக முடிச்சு மேற்படிப்புக்காக வேண்டி சவுதி இருக்கக்கூடிய ஜாமித் இமாம் பல்கலைக்கழகத்துல குரான் பீடத்துல பிஏ முடிச்சுட்டு அதே போல அதுக்கு பின்னால குரான்ல இஜாசா கற்கை நிறைய முடிச்சுட்டு அதே போல காயிதா நூரானியா என்ற காயிதாலையும் இஜாசா எடுத்து அதே போல துஃபத்துல் அத்ஃபால் என்ற கிதாபிலையும் இஜாசா எடுத்து இப்ப தாருல் குரான் இப்ராஹிம் லீமான் குரான் மதரசாவில் அதிபராக கடமையாற்றேன். இத்தனை என்னோட பற்றியான சுருக்கமான ஒரு இது ரைட். அதாவது யாருக்கெல்லாம் ஏழுமோ உங்களை பற்றியான ஒரு சிறிய அறிமுகம் உண்ட இதில் நீங்கள் தந்தீங்கன்னா என்னோட அடுத்த இதுக்கு நான் இதுக்கெல்லாம் யார் சரி விருப்பமானவர்கள் மைக் அன்மியூட் பண்ணிட்டு கொண்டு உங்களை பற்றியான சிறிய ஒரு அறிமுகம் நீங்க எந்த தகமையில் இருக்கீங்கன்றத கொஞ்சம் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுக்கு நாங்கள் போகலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். உங்களை பற்றியான ஒரு அறிமுகத்தை இன்ஷா அல்லாஹ் யார் சரி பேசக்கூடியவர்கள் பேசுங்க இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹனா, ஸ்ரீலங்கால கேண்டி டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து ஏற்கனவே போன தாருசலாம் குரான் மദ്രസാல நான் ஓதி ஹிஃபிஸ்ல வந்து 15 ஜுஸு ஹிஃபிஸ் முடிச்சேன். அப்ப அதோட வந்து எனக்கு கொஞ்சம் ஹிஃபிஸ்ல வந்து டச் விடுபட்ட காரணத்தால வந்து அந்த 15 ஜுஸுல வந்து கொஞ்சம் மறதி ஆகிட்டு இப்ப வந்து நான் வந்து ஈலேர்ன் ஆன்லைன் ஹப்ல வந்து அந்த மദ്രസാல வந்து ஜாயின் பண்ணி நான் இந்த ஹிஃபிஸை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப வந்து 8 ஜுஸு முடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் 9வது ஜுஸு இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ற ஒரு நிலைமையில இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்க ஹிஃபிஸ்க்காகவும் இந்த குர்ஆனுடைய இல்முடைய கல்விக்காகவும் கட்டாயம் உங்களுடைய துஆக்கள்ல இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக். ஜஸாக்குமுல்லாஹ் ஃபீக். யார் சரி இருக்கீங்களா? السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க, உங்களை பற்றியான ஒரு சின்ன அறிமுகம் உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து அப்துல் ரஹ்மான், மவாஹிபுல் உலூம் மதரசால ஹிஃப்ஸ் செஞ்சுட்டு அங்கே கிதாபை முடிச்சுட்டு இப்போ நான் அங்கே ஆலிமாயிட்டு இப்போ நான் மேல் படிப்புக்காக போகிறதுக்கு அந்த ஒரு 4 மாதம் 5 மாதம் எனக்கு இருக்கிறதால நான் அதில் இந்த இஜாசா கோர்ஸ் நான் செய்கிறது. அஸ்ஸலாமு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேறு யாரும் இருக்கீங்களா? மாஷா அல்லாஹ். பேசக்கூடிய பேசுங்க.
அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். എൻ്റെ പേര് ലിയാവുദ്ദീൻ, கண்டி டிஸ்ட்ரிக்டில் அசஹரியாவில் வந்து இஃபில் முடிச்சேன். இப்போ வந்து பார்ட் டைம் மதரசா ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறேன். இஜாசா இது ஒன்று முடிக்கிறதுக்காக வேண்டி கோர்ஸில் இதாகிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ். வீரரசு பேச வைக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் நான் அஸ்ஸலாம் யஸ்மின் வரஹ்மத்துல்லாஹி மலிகா வபரகாத்துஹு. ஃபாரூக், கொலம்பு டிஸ்ட்ரிக்ட், ஸ்ரீலங்கா. அஹ், ஓகே. நான் வந்து மദ്രസா ட்ரைனிங் செஞ்சு மദ്രசாவில் இப்போ ஒரு 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். உண்மையில சொல்ல போனா இந்த குரூப்ல இருக்கிறவங்களோட தகைமைகளை பார்க்குற நேரம் எனக்கு கொஞ்சம் பயமும் தான், என்னால் இதை செஞ்சு முடிக்கலுமான்ற ஒரு பயமுண்டு எனக்கு தொடர்ந்து இருக்குது. இந்த ஹிஜாஸாவை எனக்கு கிடைக்குமாண்டு இன்ஷா அல்லாஹ் தவக்கல் தொழலாம். ஆனா பெரியோர் ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் இதுல இந்த கோர்ஸ்ல நான் இணைஞ்சிருக்கிறேன். எனக்கு பெரிய தேவைப்பாடு ஒன்று இருந்ததுனால ஆஹ் சரியான ஓகே. நேரத்துல இந்த கோர்ஸ் எனக்கு கண்ணுல பட்ட மாதிரி அது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு என்ற ஒரு ரீதியில தான் இன்ஷா அல்லாஹ் இதுல நான் இணைஞ்சிருக்கிறேன். ஆஹ் என்னால் வேண்டிய அளவுக்கு நான் முயற்சி செய்வேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா கொஞ்சம் பயமும் இருக்குது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆஹ் பாரக்கல்லாஹ். குர்ஆனோட தொடர்பு ஜஸாக்கல்லாஹ் தான், இன்ஷா ஆனாலும் இந்த ஆலிமாக்கள் இந்த ஹாஃபில்களை பார்க்குற நேரம் கொஞ்சம் பயம் ஒன்று இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ். நான் முடிக்கணும் இன்ஷால்லா நம்பிக்கை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். நாங்க பயிற்சி எடுக்க போல உங்களுக்கு உங்களுக்கு லேசான முறையில நாங்க அதை அமைச்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஷா நான் கிட்ட ஒரு 100-150க்குள்ள இடைப்பட்ட ஒரு பைத்தனை நீங்க பாடமாக்கணும், அதை விளங்கணும், அவ்வளவுதான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இது ஒரு அறிமுக வகுப்பா தான் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் பேசுங்க. யாரும் இல்லையா பேசுறதுக்கு? உஸ்தாத், நான் பேசுறது விளங்குதா? அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். ஓ, பேசுங்க. நான் ஹதீஜா லேடிஸ் அரபிக் காலேஜ்ல வந்து HSS முடிச்சேன். மன்பாவு சாலிஹாத்ல மாலிமாவாக ஒரு 6 மாசம் அங்க ஓதி கொடுத்தேன். இப்போ வந்து மலேசியால யூனிவர்சிட்டி ஒன்ல இஸ்லாமிக் ஸ்டடீஸ் படிச்சு கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி ஈலான சாப்ல மாலிமாவாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இந்த கோர்ஸுக்கு நீங்க ஜாயின் ஆகிறதுக்கான காரணம் என்ன சரிக்குதா? ஆல்ரெடி வந்து இஜாஸா இல்ல இது ஜெசரியா கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறேன் ஃபௌசான் காரிக்கிட்ட. இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த குரானையும் இஸ்லாமிக் ஸ்டடீஸையும் மென்மேலும் அதிகப்படுத்துகின்ற நோக்கத்துல நான் இந்த துஃபத்துல்லா துஃபால் இஜாஸா கோர்ஸ்ல இணைஞ்சேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் ஏன் இந்த அறிமுக கிளாஸை நான் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். பொதுவாக இந்த கோர்ஸ்ல மாஷா அல்லாஹ் அதிகமான உலமாக்கள், ஹுஃபாதுகள், குர்ராக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எனவே உங்களை பற்றியான ஒரு அறிமுகம் நான் எடுத்துக்கொண்டா தான் எனக்கு கிளாஸஸை நல்ல முறையில் அதாவது உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து எனக்கு அந்த கிளாஸஸ் எடுத்துக்கொண்டு போகலாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த கிளாஸை ஒரு தாருஃபாக, ஒரு அறிமுக வகுப்பாக நான் நடத்துவேன். வேறு யாரும் இருந்தால்
அஸ்ஸலாமு இந்த அலைக்கும். இந்த நான் சன் ஆஃப் வலைக்கும் அபுபக்கர், அஸ்ஸலாம். ஓகே, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து கல்லலிய மദ്രസா அல்-ஆலிமா முடிச்சுக்கிறேன். அதே டைம் நான் வந்து இப்போ பார்ட் டைமாக இ-லேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட்டில் குர்ஆன் அண்ட் ஹிஃபுல் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு பிஏ கிராஜுவேட். இப்போ வந்து மாஸ்டர் டிகிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன நோக்கம் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு, நாங்கள் ஒரு ஆலிமாவா, இப்போ நான் ஹாஃபிலா இல்லை, ஒரு ஆலிமா. ஸோ குர்ஆன் யூனிட்ல நான் ஒர்க் பண்ணுறதோட அந்த குர்ஆன்ன்றது எங்களோட அடிப்படை வாழ்க்கைக்கான ஒரு கைட் தான் குர்ஆன். ஸோ அதை பற்றிய நிறைய விஷயத்த நான் தேடி படிக்கணும். அதில் எங்களை எவ்வளோத்துக்கு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி அல்லாஹ் வந்து எல்லா சைட்லேயும் எங்களை உயர்த்தி வைப்பான். அடுத்தது நான் வந்து செய்கிறதும் சின்ன பிள்ளைகள். ஸோ என்னால் எவ்வளோ பெஸ்ட்டு எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கலுமோ அது மூலமாக தான் அவங்க வந்து ஓதுற காலமெல்லாம் எனக்கு அந்த நன்மை வந்து சேரும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த கோர்ஸுக்காக நான் ஜாயின் பண்ணேன். பேசுறாக்கள் இருக்கீங்க, பேசுங்க. உங்களுடைய அறிமுகம் கட்டாயம் தேவை. மாஷா அல்லாண்டு நல்ல ஒரு குவாலிஃபைடான ஆக்கள் எல்லாம் இதில் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுங்க. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது முஹியுத்தீன், தமிழ்நாடு காயல்பட்டினம். ஹிஃப்து முடிச்சிருக்கிறேன். மாஷா அல்லாஹ். ஆலிம் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இமாமத்து கிட்டத்தட்ட 20-30 வருஷம் பண்ணியிருக்கிறேன். இப்போ பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓதி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதில் நம்ம ஓதுறது சரிதானா அப்படிங்கிறத கொஞ்சம் சரி பண்றதுக்காக இதில் ஜாயின்ட் ஆகிருக்கேன். பரவாயில்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஃபஸ்ஸல் அத்லுகம இமாம் ஹசன் மதரசா ஓலிமா. சவுண்ட் வருது இல்ல? பேசுங்க. என்னுடைய பேர் வந்து முஃபஸ்ஸல். கேக்குதா? ஓகே. பேசுங்க. இது முடிச்ச மாத்தர நூரானியா மதரசாவில் கிதாப் மாஷா முடிச்ச அல்லாஹ். அத்லுகம இமாம் ஹசன் மதரசால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உதவியால ஒரு 5 வருஷம் தரிசில் இருந்தேன். இப்போ நான் வெள்ளிக்கிழமை சலாஹியா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சரியா செக்ஷனில் பாடம் எடுத்து கொண்டிருக்கிறேன். இதில் சேர்ந்த நோக்கம் அதே போல் ஹிதுஸ்க்கும் தத்ரீபாத்துகள் செஞ்சு வந்திருக்கிறேன். அதில் துஃபத்துல் அத்ஃபால் ஒரு இஜாசா ஒன்று எடுத்த நல்ல மண்ட அமைப்பினால் இதில் சேர்ந்திருக்கிறேன். துவா செய்யுங்க சார். பாரக்கல்லாஹு ஃபீக், பாரக்கல்லாஹு ஃபீக். வேற யார் சரி இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து ஸ்ரீலங்காவில் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறேன். நான் சாதாரண ஒரு இல்லத்தரசி தான். குர்ஆன சின்ன ஓகே. காலத்தில் ஓதினதுக்கு கூட போன வருஷம் தான் தஜ்வீத் படித்தேன். இவ்வளோ காலமும் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறதுல தான் நான் இருந்தேன். அவங்க நான் ஓதுறது எல்லாம் நல்லா அழகா ஓதுவாங்க. அதை கேட்டு எனக்கும் ஒரு ஆசை. அந்த ஆசையால தான் நான் தஜ்வீத் முடிச்சேன். அதை கொண்டு மேற்கொண்டு ஓதுறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அதே நேரம் நானும் அழகா ஓதணுன்றதுக்காக வேண்டி இந்த இஜாசா கோர்ஸ்ல சேர்ந்திருக்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முதக்கிர். நான் ஊரு அம்பாறை. நான் ஓதினது ஓகே. கண்டி ஹக்கீமியா இடத்துல விண்ணையில. அங்கதான் ஹிஃபுல் கிதாப் 2மே முடிச்சேன். பானந்துர ஜாமியா இப்னு உமர்ல தௌரத்துல் ஹதீஸ் செஞ்சேன். இப்போ வந்து மாத்தர திக்வல்ல இமாம் ஜூரில ஹிஃபுல் செக்ஷன்ல உஸ்தாத் ஆகிக்கிறேன். இந்த கோர்ஸ்ல நீங்க சேர்றதுக்கான ரீசன், காரணங்கள் சொல்லுங்க. ஷேக் ஹசரத்
இன்ஷா அல்லாஹ் இஜாசா செய்யணும்ன்ற ஒரு ஆசை மிச்ச நாளா இருந்த ஒரு சந்தர்ப்பம் அமையல. அந்த நேரத்துல இப்படி ஒன்று கிடைச்சிச்சு. ஹையாக்கு போகவும் சந்தர்ப்பம் அமையல. இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமா சரி இஜாசா ஒன்று எடுத்துக்கொள்றதுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல முறையில கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டியது. கட்டாயம். السلام عليكم ورحمة الله தாத்தா கேக்குதா? மைக் கொஞ்சம் மீட் பண்ணீங்க சார். சரி சரி சரி. ஓகே சார். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. என்னோட பேரு ஜென்ஷிரா. நான் இந்தியா கோயம்புத்தூர்ல இருக்கேன், இந்தியால. நான் ஆலிமா கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள எங்க உஸ்தாதாக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனங்காட்டிக்கு அதை டிஸ்கண்டினியூ பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல தான் வந்து எனக்கு ஈலர்னர்ஸ் ஹப் வந்து கிடைச்சது. ஸோ அதுல வந்து எக்ஸஸா தஜ்வீத் வந்து இன்னும் நல்லா லேர்ன் பண்ணணுங்கிறதுக்காக ஜாயின் பண்ணேன். அப்போ இஜாசா கிளாஸ் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இன்னுமே அதிகமா வந்து குரானை வந்து இன்னும் நல்லா லேர்ன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த இஜாசால வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். மற்றபடி இஜாசா பத்தி எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. லேர்ன் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் யஸாக்கும் இன்ஷா அல்லாஹ். இது அறிவிக்கிறாளா? உங்களுடைய அறிமுகம் கட்டாயம் தேவை என்றால் இன்றைய கிளாஸுக்கு பின்னால நான் நினைக்கிறேன் எங்களோட பாடங்களை ரெண்டு உடைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். என்றால் இதுல ஹுஃபாதுகள் இப்ப தத்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஹுஃபாதுகள் மாலிமாத்துகள் இருக்கிறாங்க. இன்னொரு சைட்ல பாக்குறேன்டா இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்கிற ஒரு செட் ஒன்று இருக்கிறாங்க. இன்னொரு வகையானாக்கள் அவங்க மேல் படிப்புல முடிச்சு அவங்களும் எத்தனையோ இஜாசாக்கள் எடுத்தவங்க இதுல இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் ஒரே கொடைக்கீழால கொண்டு போகல என்ற இது வந்து இந்த தாரூஃப்ல இந்த அறிமுக வகுப்புல எனக்கு கிடைச்சிக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நாங்க என்னோட மேனேஜ்மெண்டோட பேசி இந்த கிளாஸஸ் எப்படி செஞ்சு கொள்ளலாம் என்றால் இப்ப ஒரே டைம்ல எல்லாத்துக்கும் படிக்கிறது வந்து உங்களுக்கும் சிரமமாயிக்கும். அதனால நான் இன்ஷா அல்லாஹ் கிளாஸஸ் நாங்கள் எப்படி செய்யறேன்றது கொஞ்சம் நாங்கள் இன்னும் நாங்கள் கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் மெசேஜ் போட்டு ஒரு கிளாஸை டிவைட் பண்ணி கொண்டால் மிச்சம் நல்லம் என்றது ஒரு ஐடியாவாக எனக்கு நான் எடுத்துக்கொண்டேன். அறிமுகப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله. நான் உமைரா இம்ரான் கொலன்னாவ. நான் தாருல் ஜன்னா கொலன்னாவில தான் ஹிஃபஸ் முடிச்சேன். அங்கே தௌராவும் செஞ்சு தான் வெளியாவினேன். அதுக்கப்புறம் இங்கே ஈலானஸ் ஹப்ல 2 வருஷத்துக்கு முந்தி குரான்ல இஜாசா எடுப்போம்னு சொல்லி தான் ஈலானஸ் ஹப்ல ஜாயின் பண்ணினேன். அதுக்கப்புறம் குரான் கொஞ்சம் நல்ல இதாகிக்கணும்னு சொல்லி ஆகணும்னு சொல்லி தௌரா செஞ்சேன் மறுவ ஈலானஸ் ஹப்ல. தௌரா செஞ்சுட்டு இப்போ ஈலானஸ் ஹப்ல ஒரு 1 இயரா ஹிஃபஸ் கிளாஸ் டீச்சராக இருக்கிறேன். அதே மாதிரி வீட்டில் சின்னதா மதரசா செஞ்சு கொண்டிருக்கிறேன். பேர் யாரும் நிக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் ஹன்சா. நான் இந்தியாவிலிருந்து பேசுகிறேன். நான் வந்து ஆலிமா படிச்சிருக்கேன். இப்போது தஜ்வீது பாடங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ மேற்கொண்டு இஜாசா படிக்கணும் என்ற ஆர்வத்தில் நான் சேர்ந்திருக்கேன். பேர் யாரும் இருக்கிறீங்களா? உங்களுக்கு
மற்ற கேட்டவங்களுக்கும் விளங்கிக்கும் இந்த கிளாஸ்ல எந்த அளவுக்குள்ளாக்கள் இருக்கிறீங்க என்று இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அப்டேட் வரும். நீங்க என்ன இதுல இருக்கிறீங்கன்றத கொஞ்சம் இந்த இப்ப சொன்ன விஷயங்கள்ல சொல்லாதாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை அவசரமாக அறிவிச்சால் இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த கிளாஸ்ல என்னோட இதுல வந்து ஜென்ஸும் ஓரளவுக்கு ஈக்கிறாங்க, லேடிஸும் ஓரளவுக்கு ஈக்கிறாங்க. அப்ப அந்த கிளாஸ் எப்படி செய்யற என்றால் சில வேளை உங்களுக்கு நோமலாக ஈக்கக்கூடிய ஆக்களுக்கான தத்ரீபாத்துகள் நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அது வேற நடக்கும். ஆனா இந்த கோர்ஸ்ல வந்து துஹ்ஃபத்துல் அத்ஃபால் இஜாஸா என்றது வந்து துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்ற கிதாப நாங்க அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று விளங்கி கொண்டு அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பைத்துகளை நாங்க பாடமாக்கி நீங்க அழகா ஒப்புவிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு இந்த துஹ்ஃபா என்ற கிதாப்ல இஜாஸா இருக்குது என்ற இஜாஸா நாங்க தருவோம். அவ்வளவுதான். அப்ப இது படிச்சா நீங்க நல்லா ஓதுறீங்க, அவங்களோட தஜ்வீத் எல்லாம் நல்லா குவாலிஃபைட் ஆயிருங்க என்றதுக்கு விட இதுல நீங்க எதை படிக்கிறீங்களோ அதை நீங்க பயிற்சியின் மூலமாக கொண்டு வரணும். இதுல வந்து நோமலாக இந்த கிதாப் பொறுத்தவரையில உங்களுக்கு அப்டேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிதாபுல ஆரம்பத்துல ஒரு இமாம பத்தியான ஒரு முகத்திமா ஒன்று வருது. அதுக்கு பின்னால இந்த கிதாபுல பொறுத்தவரையில சில தலைப்புகள்ல இமாம் ஜம்சூரி அவங்க வந்து இதை பத்தி பேசுறாங்க. இமாமோட பேர் வந்து சுலைமான் அல் ஜன்சூரி. இதுல வந்து நூன் தன்வீண்ட சட்டம், மத்திட சட்டம், அஹ்காம் நூனு சாக்கினா பத்தன்மீன், மீம் சுகுன் செய்த மீனுடைய சட்டங்கள், சுகுன் சத்து செய்யப்பட்ட நூன் மீனுடைய சட்டங்கள், அதே போல லாமுடைய தனி சட்டம் என்ன, அதே போல இதுகாம் முத்தமாசிலின் முத்தகாரிபேன் முத்தஜானிசைன், அதே போல மத்துடைய வகைகள், மத்துடைய சட்டங்கள் தனியாக இமாம் துஹ்ஃபத்துல் அத்ஃபால பொறுத்தவரையில உங்களுக்கு சுருக்கமாக விளங்குறதாக இருந்தா மத்துடைய பாடத்தை தெளிவான முறையில அக்ஸாமுல் மத் என்ற ஒரு பாடத்தையும், அஹ்காமுல் மத் என்ற இன்னொரு பாடத்தையும், அக்ஸாமுல் மத்தில் லாசிம் என்ற இன்னொரு பாடத்தையும் பேசிக்கிறாங்க. அதோட கடைசியாக இந்த கிதாப் முடியுது. இதுல பெருசாக முழு சிஃபாத்துல் ஹுரூஃப், முழு மஹாரிஜுல் ஹுரூஃப் எல்லாம் பேசல. இதுல இஜாஸா எடுக்கிறதாக இருந்தா நீங்க விளங்கி கொள்ளணும். இதை பாடமாக்கி இதை விளங்கி இதுல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி இதை பாடத்தை ஒப்பவிச்சா உங்களுக்கு இஜாஸா கிடைக்கும். ஆனா சில வேளை நாங்க உங்களுக்கு இடையில ஓத வைப்போம். ஓத வச்சு பார்த்துட்டு இதுல படிக்கக்கூடிய பாடங்கள்ல சில கேள்விகளை கேட்போம். அதுல நீங்க சரியான முறையில நீங்க ஆன்சர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான இஜாஸாவை நாங்க இன்ஷா அல்லாஹ் தருவோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு பைத்துடைய எண்ணிக்கை நான் கூட்டி சொல்லிட்டேன். 61 பைத் தான் நீங்க 61 பைத்தை பாடமாக்கணும். அவ்வளவுதான். இதை நான் ஒரு முஅல்லிமோடு பேசினாங்க. நான் இந்த குரூப்ல மிச்ச பேர் இருக்கிறாங்க, நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க, நான் எப்படி இந்த இஜாஸா எடுத்துக்கொள்வேனோ தெரியா. இது ஜஸ்ட் ஒரு 61 பைத்தை பாடமாக்கி ஒப்புவிச்சு இது உள்ள விஷயத்தை விளங்கினீங்கன்னா இந்த இஜாஸா கிடைக்கும். ஆனா கட்டாயம் நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க முழுமையான முறையில கிரகிச்சு கொள்ளணும். இதுதான் இதுல முழுமையான சுருக்கமான ஒரு இதுதான். உங்களுடைய இஜாஸை பொறுத்தவரையிலையும் மாஷா அல்லாண்டு சர்டிபிகேட் ஷஹாதாவும் வெளிவாக தான் இருக்கும். இதை முடிச்சா இதுக்கு அடுத்த இதுதான் உங்களுக்கு தெரியும், இது வந்து தஜ்வீத் கலை தான். தஜ்வீத் கலையில தான இந்த கிதாப் இருக்குது. இதுக்கு மேலுள்ளதான் அடுத்த ஸ்டெப்ஸ்ல இருக்கிறது தான் மற்றும் ஜஸரியா. மாஷா அல்லாஹ் இதுல அதிகமானவர்கள்ட்ட ஜஸரியாவுடைய இஜாஸா நீங்க எடுத்திப்பாங்க என்று. அதுக்கு மேலால முக்கியமான இன்னொரு கிதாப் ஒன்று இருக்குது. அது இலங்கை நாட்டுல, இந்தியா நாட்டுல அறிமுகம் ஆகிறது குறவு. நான் சொல்ற கிராத் சைட்ல இல்ல, சபோ கிராத், அதுல வந்து நாங்க ஷாத்துபியா, இர்சுல் அமானி அதெல்லாம் நாங்க பாடமாக்குற அது தைபத்து நஷிர் அப்படி அந்த கிதாப் எல்லாம் இருக்குது.
அது கிராத் சைட்ல, நான் தஜ்வீத் சைட்ல போறேன். துஹ்ஃபத்துல் அத்ஃபாலுக்கு போறோம் நாங்க. அதுக்கு மேலான இன்னொரு கிதாப் ஒன்று தான் மத்னுன் ஜஸரியா. இது மத்னுன் துஹ்ஃபத்துல் அத்ஃபால், அது மத்னுன் ஜஸரியான்னு சொல்லுவாங்க. அதுல இஜாஸா இருக்குது. அதுல ஒரு படி மேலதான் சமன்னூதியா, மத்னுன் சமன்னூதியா என்ற ஒரு தனி ஒரு முக்கியமான இப்ப பிரபல்யமாக கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு தஜ்வீத் கிதாப் ஒன்றைக்கு. அதுலயும் அதுக்கு அதுல அடுத்த கட்டமாக இஜாசா இப்ப ஸ்ரீலங்கா நினைக்கிறேன் அதிகமான அதுல இஜாசா இல்ல, இலங்கை நாட்டிலையும் இந்தியா நாட்டிலையும். அதுல முக்கியமான சில இமாம்கள் இருக்கிறாங்க. இப்ப மதீனா பொறுத்தவரை மதீனால ஷேக் அப்துல்லா ஜார் அல்லா மதீனா மஸ்ஜித் நபவியில இஜாசா உடைய அந்த கற்கை பொறுப்பாய்க்கூடிய துக்தர் அப்துல்லா ஜார் அல்லா, அவங்க தான் முக்கியமான இதுல மத்னு சமன்னூதி என்ற ஒரு கிதாப்ல அவங்க இஜாசா இருக்குது. அப்ப எங்களுக்கு அந்த அடுத்த கட்டங்களுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் மூவ் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு உங்களுக்கு போகலாம். எனவே இது ஆரம்ப துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பேர்ல அவனுக்கு விளங்குது. இது சின்ன பிள்ளைகளுக்காக எப்படி படிச்சு கொடுக்கணும், லேசாக தஜ்வீத் முறையை எப்படி படிச்சு கொடுக்கணும் என்ற அத்துஃபால் என்றால் உங்களுக்கு தெரியும். திஃப்லுன் அந்த அதோட பன்மை தான் அத்துஃபால். சிறுவர்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு தஜ்வீத் கற்கை நெறி தான் இது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் இந்த கிளாஸை பொறுத்தவரையில இந்த கிளாஸை நான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு அப்டேட் ஒன்று கேட்போம் அவசரமாக குரூப்ல. அதுக்கு பின்னால அந்த கிளாஸை எப்படி நடத்துற என்றதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிவு செஞ்சு அந்த கிளாஸை நல்ல முறையில கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். கடைசி வரைக்கும் இப்படிதான் கிளாஸ்ல பொறுத்தவரையில கிளாஸ்ல ரெக்கார்டுகள் நாங்க போடுவோம். ஆனா அந்த ரெக்கார்டை கேட்டுக்கொண்டு படிச்சு கொள்ளையிலும் என்று யாரும் நினைச்சு கொள்வாங்க. எங்களுக்கு கிளாஸை பொறுத்தவரையில அட்டெண்டன்ஸ் கட்டாயம். அதை வச்சுதான் நாங்க இஜாஸா கொடுக்கறதா இருந்தாலும் முடிவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். வேற ஒன்றும் இல்லை இன்ஷா அல்லாஹ். யார் சரி பேசுறீங்களா? மூணாவது சொன்ன கிதாப் சொல்லுங்க. மூணாவதாக சமன்னூதியா. சமன்னூதியா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஷேக்? கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது நான் நினைக்கிறேன் இலங்கை பொறுத்தவரை இலங்கையில ஒரு விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்கள்கிட்ட தான் அந்த இஜாஸா இருக்கு. அது கொஞ்சம் பாடமாக்குறதும் ஹார்ட் ஆயிக்கும் என்றால் ஜஸரியாவை விட கொஞ்சம் ஹார்ட் அது பாடமாக்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 350 பைட் போல அதுல இருக்குது. அதை பாடமாக்கிட்டாங்கன்னா அடுத்தது கிராத்துக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் கிராத்துக்கு போறதுக்கு லேசாவும் ஷாத்திபியா பாடமாக்குறதுக்கு. இப்படி கட்டம் கட்டமா தான் கிதாபுகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் போக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப நீங்க வந்து கிளாஸ் பொறுத்து இது யாரு என்றா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியுமாய்க்குன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கிளாஸை நான் வகுப்பை இதோட முடிச்சு கொள்வோம். என்ன சரி கேள்விகள் இருந்தால் நீங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்காம நீங்க குரூப்ல கேட்டீங்கன்னா இன்ஷா அதற்கான ஆன்சர்ஸை இன்ஷா அல்லாஹ் என்னோட மேனேஜ்மெண்ட் அவங்க போடுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இதோட இந்த கிளாஸ் நாங்க முடிவு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. series crossing and all is 120 amount